மர்மோளா, மர்மோளா, என்ன பண்ணுற மர்மோளா? தே சொல்லுங்க தே, என்ன விஷயம்? இருக்கட்டும் மர்மோளா, என்ன காலங்காத்தால கிளம்பி இருக்க எங்கேயோ போறாப்ல? எத்தே அவர் எனக்கு கிளம்பி இருக்க சொல்லியிருக்காரு அத்தே, மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர. என்ன சொல்லுத மர்மோளா? உனக்கு கடல பருப்புக்கும் உளுத்த பருப்புக்குமே வித்தியாசம் தெரியாதே, நீ மல்லிகை ஜாமான் வாங்க போறியா? அது இல்ல தே, எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் அவர் கூட போயிட்டு வந்துடலான்னு. சரி, இட்லி குண்டான அங்க கழுவி வச்சிருக்கேன் பாரு, அது எடுத்துன்னு வா, இட்லி ஊத்தி வைக்கிறேன், சாப்பிட்டு போவீங்க. சரிங்க தே, துவாரேன் தே. மர்மோளா, என்ன மர்மோளா இது? உன இட்லி பானை தானே எடுத்துன்னு வர சொன்னேன், நீ என்ன குண்டான எடுத்துன்னு வந்திருக்க? எந்த குண்டா எடுத்துன்னு வந்தா என்ன தே, எல்லாம் குண்டான் தானே. இன்னைக்கு ஒரு நாள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னம்மா இட்லி குண்டா? அம்மா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. டேய், நீ இப்படி இருக்கறதால தான் அவ அப்படி இருக்கா. கொஞ்சமாவது அவளை வேலை செய்ய விடுறா. எல்லா வேலையும் நீயே செஞ்சு நின்னா அவ எப்பதான்டா கத்துப்பா? இது சொல்ல கூட விட மாட்டற, பெருத்தாலே ஒடியாந்துடுற. ச்சே, என்னதான் பண்றதோ, போங்க. சரிங்க தே, நாங்க போயிட்டு வந்துடுறோம், வெளியிலே சாப்பிட்டுக்கிறோம், நீங்களே பொங்கி சாப்பிடுங்க. ஏங்க வரீங்களா இல்ல எப்படி? நானே மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஐயோ அம்மா, நானே வாரேன். என்ன மர்மோளா, சத்தம் காணாம வந்து நின்னுன்னு இருக்க? என்ன விஷயம்? அத்தே நான் திருந்திட்டேன் அத்தே, இனிமே ஒழுங்கா இருப்பேன். நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதை அப்படியே நான் செய்வேன் அத்தே. இல்ல மர்மோளே, இருக்கட்டும், சமைய வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ ஒரு 100 பூண்டு மட்டும் வாங்கிட்டு வா மர்மோளே. அப்படியே அத்தே, தோ வந்துடுற அத்தே. என்னே 100 பூண்டு கொடுங்கண்ணே. 100 பூண்டாமா? இருமா தாரேன். என்னண்ணா இது 100 பூண்டு கேட்டா இவ்வளவுதான் தரீங்க? மீதி பூண்டுலாம் எங்க? என் மாமியார் கறி எனக்கு கொன்னுடுவாங்க. இப்பதான் நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன், மரியாதையா மீதி பூண்டுலாம் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு சொல்லி நான் ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டுன்னு வருவேன், பாத்துக்குங்க. அம்மா, நீ இந்த பூண்டை ஃப்ரீயா கூட எடுத்துட்டு போமா, தயவு செஞ்சு என் உயிரை எடுக்காதம்மா, எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க, போமா. ஏமாத்த பாக்குறாங்க என்னையே, விடுவேனா நானு? இன்னாங்க அத்தை பூண்டு, பாத்தீங்களா என் சாமர்த்தியத்தை? இந்த பூண்டை நான் ஃப்ரீயாவே வாங்கிட்டு வந்தேன் அத்தை, எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? மருமகளே, நசனா சொல்லுறியா? சரி மருமகளே, கடுகு ஆயிப்போச்சு, இப்பதான் பார்த்தேன், போய் 50 கடுகு வாங்கிட்டு வாமா. அத்தை கவலையை விடுங்க அத்தை, காசுலாம் எனக்கு வேணாம், நான் ஃப்ரீயாவே வாங்கிட்டு வருவேன். என்ன 50 கடுகு கொடுங்கண்ணே. ஆமா, கடுகு 20 ரூபாய் கொடுமா. என்னண்ணே என்னை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இதுல கம்மியா தான் இருக்கு, 50 கடுகு இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் இரு. இது 50 கடுகு தான் இருக்கு, நீ வீட்டுக்கு போய் எண்ணி பாத்துக்கோ. இதோட விலை 30 ரூபாய். இப்ப நீ குடுக்குறியா என்ன? நானும் ஊரு ஜனத்தை கூட்டுன்னு வரவா? உன்னையும் உன் மாமியாரையும் இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு திரியுறீங்கன்னு நான் சொல்ல போறேன் எல்லார்கிட்டயும். ஐயோ அண்ணா, ஏன்னா இப்படி பண்றீங்க? இப்பதான் எங்க மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வந்தேன், இருங்க நானே காசு தரேன். சோபி, உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாத்தியா? ஜாலி தான் உனக்கு, இனிமே ஜாலியா 2 பேரும் விளையாடுங்க என்ன? நீ ஜாலி. அம்மா, யாருமா வந்திருக்கா? யாரு தெரியுமா வந்திருக்கா? உன் சித்தி பொண்ணு மேகி வந்திருக்கா. ஐயோ, இவன் வந்து நமக்கு வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் இவ எடுத்து சாப்பிட்டுவா. நம்ம இப்ப என்ன பண்றது? நீ 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. உங்க வீட்ல சாக்லேட் இருக்கா? வா நம்ம போய் சாப்பிடலாம். ஐயோ, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாளே இவ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டதே எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏண்டி, என்னாச்சு? எங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸே வாங்கி தர மாட்டாங்க, எல்லா வேலையும் என்னையே விடுறாங்க, என்ன படினே சொல்றாங்க. எங்க அம்மா எல்லா வேலையும் என்னதான் விடுறாங்க. பாத்திரம் விளக்க சொல்றாங்க, துணி தைக்க சொல்றாங்க, வீடு பெருக்க சொல்றாங்க, காய் கூட நான் தான் கட் பண்றேன். இனிமே அந்த வேலை எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். என்னடி சொல்ற? நிஜமா சொல்றியா? அக்காவும் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவங்களா? அம்மாட்ட போறேன். எங்க போற?
எப்படியோ இவ்வளவு விரட்டியாச்சு. என்னாச்சு? ஏன் அவ இப்படி ஓடுறா? எனக்கு எதுவும் தெரியலம்மா. அவளே தான் போனா அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு போல. மக்களே, சரி நான் அவளை போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ உள்ள போயிரு. என்ன வசந்தி, இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா வசந்தி. ஒரு 1000 ரூபாய் கொடு வசந்தி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டணும்ல. என்ன 1000 ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய்? இங்க என்ன நோட்டை அச்சா அடிக்கிறாங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ஊசி போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா ரேஷன் கடைக்கு யார் போய் கியூல நின்று வாங்கின்னு வரது? அதெல்லாம் நீங்க ஒன்றும் போத்தாவில்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இங்கே இருங்க. ச்சே, நீலாம் ஒரு பொம்பளையா? உன்கிட்ட போய் காசு கொடுத்தேன் பாரு, இனிமே உன்கிட்ட காசே கொடுக்க மாட்டேன். உடம்பு சரியில்லை வயசானவங்கன்னு சொல்ற, கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம பேசுற. எங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்ப என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்னும் எங்களுக்கு சொல்லி தர வேணாம். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற வேலை இருக்கு, அதை பாருங்க. என் பிள்ளைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டிக்க தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. பெத்த தாய்க்கே ஒன்றும் செய்ய மாட்டேற, உன்னை நம்பி எப்படி நான் இருக்கிறது? தான் சொன்னனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னங்க சொல்றீங்க? அம்மா உடம்பு சரியில்லையா? எங்க அம்மாவே எங்க? ஐயோ பாவங்க, அவங்க வயசான காலங்க. வாங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். உங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம், எங்க அம்மாவுக்கு ஒரு நியாயமா? நான் ரேஷன் கடைக்கு போறேன், நீ என்னத்தையாவது பண்ணுவோன்னுலாம் பட்டாதான் திருந்துவேன். ஊரு ஃபுல்லா திருடங்க தொல்லை தாங்க முடியலையா? பக்கத்தூர் அக்கத்தூர்லாம் எல்லார் வீட்லயும் பகல்லே பூந்து திருடுறாங்களாம். நீ மட்டும் வீட்டை திறந்து போட்டு எங்கேயாவது கதை பேச போயிடாத, இப்பவே சொல்லிட்டேன். வீட்டுல ஏற்கனவே ஒன்றும் இல்ல, இருக்கிற பண்ட பாத்திரத்தெல்லாம் தூக்கின்னு போயிடுவானுங்க. சுத்த போறாங்க ஊரு. இங்க என்ன இருக்கு சொல்லு? 4 பாத்திரம் தான் இருக்கு. அதை தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போட்டோம். அப்பயாவது நீங்க எனக்கு புது பாத்திரம் வாங்கி தரீங்களான்னு பாப்போம். ஒண்ணுமே இல்ல வீட்டுல. இதுல வேற வீட்டை வேற திறந்து போட்டு போக கூடாதான். அப்படியே போனா கூட யாரு வந்து இன்னத்தையும் எடுக்க போறா? அதெல்லாம் நான் ஒன்னும் சுத்த போக மாட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்னைக்குதான் நீ எல்லாம் திருந்த போறியோ தெரியல. இப்ப சியானா, வீட்டுல அக்க பக்கத்துலலாம் போய் விளையாடாத. திருடன் வந்திருக்கானா? ஒழுங்கா வீட்டிலே இரு. என்ன வீட்டை திறந்து போடாத. ஃப்ரெண்டுங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க விளையாடின்னு இருக்காத. ஒழுங்கா டிவி பார்த்துன்னு வீட்டு உள்ளாரே இரு. அம்மா வெளில போயிட்டு வரேன். அம்மா நானும் வரேன். ஏய், நான் இங்க தாண்டி போறேன், நீ வீட்லயே இரு. அம்மா போர் அடிக்கும் வீட்ல, நானும் வரேன். சரி வா, அங்க வந்து அங்கால எடுத்து இங்கால எடுத்து இருக்க கூடாது. அப்புறம் உன்னை தேடின்னு பின்னாடியே நாளேனும். அவ்வளவுதான், உங்க அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியாது. வீட்டை மூடி வச்சுட்டு வான்னா அப்படியே வந்துடாத. சரிம்மா, மூடி வச்சுட்டு வரேன். ஐயோ, நான் வீட்டை மூடி வச்சுட்டு தானே போனேன். யாரு திருடனா இப்படி? எல்லாத்தையும் வீட்ல ஒண்ணுமே இல்லையே, கதவு வேற திறந்து கிடக்குது. என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் வந்தானே என்ன பதில் சொல்லுவேன்? போகலையே, அவர் சொல்லிட்டு போனாரே. ஐயோ கடவுளே. ஏய் சியானா, அம்மா நான் உன்னை வீட்டை மூடி வச்சுட்டு தானடி வர சொன்னேன். எதுக்கு திறந்து போட்டு வந்த? இப்ப பாரு, திருட வீட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். உங்க அப்பா கிட்ட என்ன பதில் சொல்றது? அம்மா நான் மூடி வச்சிட்டு தான்மா வந்தேன். மூடி வச்சிட்டு வந்தியா? திறந்த கதவு திறந்தபடியே இருக்கு, போய் சொல்றியா? அதோ பாருமா மூடி. என்ன மூடியா? ஆமாமா, நீ மூடி வைக்க சொன்னல, அதனால தான்மா நான் வாட்டர் கன்னோட மூடியை எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன். இப்படியே அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. மண்டையில ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருந்தா தானே உங்களுக்குலாம். எப்படியோ குறைச்சு பேசி இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது நம்ம மருமவ கிட்ட கொடுத்து 3 நாள் வச்சு சாப்பிடணும். என்ன பண்ணுற மருமவளா? எத்தே தோ வந்துட்டே அத்தே. இது வேஷம் இல்ல அத்தே, நான் மருவத்தூருக்கு மாலை போட்டிருக்கேன் அத்தே. என்ன மருமவளே சொல்ற? திடீர்னு சொல்லாம கொள்ளாம மாலையை போட்டுன்னு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தே, என் ஃப்ரெண்டுவெல்லாம் சேர்ந்து மாலை போடுறாவலாம், அதெல்லாம் தான் அத்தை நானும் போட்டுட்டேன். 5 நாள் டூரா அத்தே, எனக்கு 5000 ரூபாய் கொடுங்க அத்தே, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுது சின்ன பொண்ணு, டூர் அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. நீ போய் சாமியை பார்த்துட்டு வா, அதே போதும். இங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்யறது? அமைதியா இருடா, நீ வேலை செய்யறது நான்டா. நானே கவலைப்படல. ஏன்டா? ஏமா 5 நாள் இல்லம்மா, 10 நாள் கூட போயிட்டு வேணா. 10000 ரூபாய் தரமா. நல்லபடியா போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தை அத்தை, நீங்க எனக்கு
எனக்கு அத்தை இல்ல அத்தை, அம்மா மாதிரி அத்தை. அவர் வேணான்னு சொல்லியும் எனக்காக நிறைய காசு தரேன், போய் சுத்தி பார்த்துட்டு ரத்திரமா வாமான்னு சொல்றீங்க அத்தை. உங்களை மாரி அத்தை யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இருக்கட்டுமா, இருக்கட்டும், பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. எம்மா எதுக்குமா அவளை போக சொன்ன? காசு வேற நிறைய தரேன்னு சொல்ற. அவ சும்மா வீட்டுல இருந்தாலே ஏதாவது பண்ணின்னு இருப்பாமா. அவளை ஏமா அங்கெல்லாம் அனுப்புற? மவனே சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் அங்கேயாவது போயிட்டு வரட்டும்டா, நம்ம ஒரு 10 நாள் நிம்மதியா இருக்கலாம். அவன் இங்க இருந்தா 2 நாளைக்கு 10,000 ரூபாய் செலவு வைப்பாடா. ஆண்டி, ஏன் ஆண்டி சோகமா இருக்கீங்க? என்ன விஷயம் ஆண்டி? அம்மாடி புது மருமகள, என் மகனுக்கு குழிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமா. அதான் சுட்டு வச்சிருந்தேன். அவன் வேற நைட் டியூட்டின்னு சொல்லிட்டான். அதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம பார்த்துன்னு இருக்கமா. அப்படியா ஆண்டி? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா குழிப்பணியாரம்னா? சரி ஆண்டி, எனக்கு சொல்லி தரீங்களா? எனக்கு ரெசிபி சொல்லுங்க ஆண்டி, நானும் கத்துக்கிறேன், அவருக்கு செஞ்சு தரேன். ஆமா, அதெல்லாம் ஈஸி தாமா. வா, நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகே ஆண்டி. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமா. கடுகு உளுந்து போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை கொஞ்சமா கட் பண்ணி அதை வதக்கிட்டு தோசை மாவுல கொஞ்சம் கலக்கி அப்படியே சுட்டி எடுக்க வேண்டியதுதான். அப்படியா ஆண்டி? ரொம்ப ஈஸியா இருக்கு ஆண்டி. சரி மருமகளே, நான் போய் படுக்கிறேன். ஆண்டி, எனக்கு ஒரு டவுட் ஆண்டி. இல்லையே, நம்ம புது மருமகளுக்கு ஒன்றும் சமைக்க தெரியலனாலும் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் சமைக்கிறா. நல்ல பொண்ணாதான் இருக்கா. சொல்லுமா, என்னமா? ஆண்டி, எல்லாமே சொன்னீங்க. குழிப்பணியாரத்துக்கு எத்தனை அடி குழி நோடணும்னு நீங்க சொல்லவே இல்லையா ஆண்டி? மருமகளே, வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் பத்திரிக்கை வைக்க வராங்களா மருமகளே. டீ போட்டு கொடுக்கணும். சர்க்கரை இல்லை பார்த்துக்க. போய் கடைக்கு போய் சீனி மட்டும் வாங்கிட்டு வந்துரு மருமகளே. சரிங்க அத்தை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போனா இவ? இன்னும் ஆளை காணோம். அவங்களே வந்துட்டாங்க. ஐயோ, இப்ப என்னத்தை நான் கொடுப்பேன்? அவங்க வேற கிளம்பிடுவாங்க போலயே. ஏனே, ஒரு 5 நிமிஷம் இருங்கண்ணே, இதோ டீ போட்டு குடிச்சிடுறேன். வராதவ வந்திருக்கீங்க, இருங்கண்ணே. அதனால என்னம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். போயிட்டு வரமா. அவ வரட்டும் இன்னைக்கு, அதுக்கப்புறம் பேசிடுற. போன இடம், வந்த இடம். தே, நான் வந்துட்டேன். இந்தாங்க தே, நீங்க கேட்டீங்கல்ல சீனி. எதுக்கு மருமகளே இவ்வளோ நேரம் கழிச்சு வந்த? அவங்களே ஏஞ்சி கிளம்பி போயிட்டாங்க மருமகளே. ஏன்னா இப்படி எல்லாம் பண்றியோ? எங்கேயாச்சும் போய் கதை பேசின்னு உட்காந்துருந்தியா? தே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே. டாக்டர் தானே அத்தை சொல்லியிருக்காரு சுகர்னா ரொம்ப தூரம் நடக்கணும்னு. அதனால தான் அத்தை நான் பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு போனேன். அந்த கடையும் மூடி இருக்கு. சரி, நம்ம தெருவில் இருக்க கடைக்கு வந்தால் அங்கேயும் மூடி போட்டாங்க நான் வரதுக்காட்டியும். அதனால தான் பக்கத்து வீட்டிலேருந்து சக்கரை வாங்கிட்டு வந்தேன் அத்தே. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, நான் போய் இதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கதை விட்டு வரேன் அத்தே. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மருமகளே, பார்த்து போயிட்டு வா. அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே போறேம்மா. ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுமா. ஆண்டி, எனக்கு எதுடி காசு? உங்க அண்ணனும் அண்ணியும் மாச சம்பளம் தாண்டி தருவாங்க. 1ஆம் தேதி ஆனாதான். மாசம் நடுவுல வந்து காசு கேட்டா எப்படி இருக்க சொல்லு? 1 ரூபாய் இல்லடி என்கிட்ட. அம்மா, நீ போய் சொல்லாதம்மா. நீ அண்ணி பர்சுல இருந்து 1000 ரூபாய் எடுத்ததை நான் பார்த்தேன். நீ இப்ப எனக்கு தரல, நான் அண்ணி வந்தோடனே சொல்லி விட்டுருவான். பொறுமையா பேசுறீ. உங்க அண்ணி இப்பதான் போனா, காதுல கீதுல ஊந்துற போது. நீ எடுத்தல்லம்மா, எனக்கு பாதி காசு கொடுமா. ஆண்டி, நான் ஒன்னும் 1000 ரூபாய் எடுக்கலடி, அது 500 ரூபாய் தான் இருந்தது. 1000 உண்மையை வர வச்சுனா நீ என்னவோ அண்ணி பேக்ல பண்ணிட்டு இருந்த. அதை தான் நான் பார்த்தேன். நீ காசு எடுக்கிறதே நான் பார்க்கல. அதான் 500 ரூபாய் எடுத்தல்ல, எனக்கு பாதி காசு கொடு. நான் ஒன்னும் எடுக்கல அண்ணி. அம்மா தான் உங்க பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் எடுத்தாங்க. நீ வேற சும்மா ரெடி உன்கிட்ட கேட்டாளா? என்ன மருமகளே, ஏன் திரும்பி வந்துட்ட? சாப்பாடு விட்டுட்டு போயிட்டான். அப்ப நம்மளால வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டமா? எத்தே மருமகளே, தே, குப்பை கேக்குறாங்க தே. போக வேண்டியதானே மருமகளே. வண்டி வந்திருக்கு அத்தை, சீக்கிரமா வர சொல்றாங்க அத்தை. பிரியா மருமகளே, நீ போய் உட்காரு. நான் மீதி இருக்க குப்பையெல்லாம் போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. ஐயோ கடவுளே, உள்ள போய் உட்காரு போடி. மருமகளே, என்ன பண்ற மருமகளே? மதிய சாப்பாடு என்ன இருக்கு? சோறு பொங்கிட்டியா?
எத்தே செஞ்சிட்டேன் அத்தே. ரசமும் உருளைக்கிழங்கும் பொரிச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? மருமவள அரிசி கம்மியா தானே மருமவள இருந்துச்சு, நீ சாப்பிட்டியா? அத்தே நான் சாப்பிட்டேன் அத்தே, உங்களுக்கு தான் இருக்கு, போட்டு கொண்டு வரட்டுமா? மருமவள சோறு கம்மியா தான் மருமவள இருந்தது, நீ எப்படி சாப்பிட்டுருக்க மாட்டே, நீ சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்காவது நல்ல சோறு சாப்பிடலாம்னு நினைச்சோம். இந்த தாய் கிழவி நம்மள விடாது போல, அதுலயும் மண் அள்ளி போடுது. ச்சே, இன்னைக்கு எப்படியாவது இதை சாப்பிட வச்சிடணும். இல்லைன்னா நானும் கடைக்கு வரேன், நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லி கிளம்பிடும். அங்க போய் என் தலையில கட்டிடும் செலவெல்லாம். இது தலையில கட்டிடுவோம். எத்தே நீங்க சாப்பிடுங்க அத்தே, நான் சாப்பிட்டுட்டேன். மருமவள எனக்கு காலைல சாப்பிட்டதே வயிறு சரியில்லை மருமவள, நான் வேற ஸ்வீட் எல்லாம் நிறைய சாப்பிட்டேனா அதான் ஒரு மாதிரி இருக்கு, நீ சாப்பிடு. மாமியார் கேள்வி சாமத்தியமா தப்பிச்சிருச்சு. சரி நம்மளே போய் அதை சாப்பிடுவோம். என்ன மருமவளே சாப்பிட்டியா? சாப்பிட்டே, நீங்க என்னத்த பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு வேணா சாப்பாடு வடிக்கவா? வேணாம் மருமவளே, அரிசி வேற இல்ல பாத்தியா, எனக்கு வேற வயிறு கபா கபான்னுச்சு, அதான் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு விட்டுருக்கேன் மருமவளே. சின்ன பொண்ணு, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த நியூ இயர் மாரி என் லைஃப்ல ஒரு நியூ இயர் வந்ததும் இல்ல, இனிமே வரவும் வராது சின்ன பொண்ணு. எல்லாம் ஒன்னாலதான். உன்னை பார்த்த பிறகுதான் என் லைஃபே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சின்ன பொண்ணு. ஏங்க நிஜமாதான் சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் உங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும். நீங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட புருஷன்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்களாம், எல்லா பொண்ணும் கூடயும் சுத்திடுறாங்களாங்க. ஆனா நீங்களாம் அப்படிலாம் இல்லை பார்த்தீங்களா, நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஐயோ சின்ன பொண்ணு, தேவதை மாதிரி நீ இருக்கப்ப நான் ஏன் சின்ன பொண்ணு யார்கிட்டயா பேச போறேன்? என்னை யாருமே பிடிக்காது சின்ன பொண்ணு, உன்னை மட்டும்தான் பிடிக்கும், உனக்கே தெரியும்ல. என்ன இது, என் மவனும் மருமவளும் ஒரே சந்தோஷமா இருக்காங்க, விடக்கூடாதே. மருமவளா அத்தை வராங்கங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வாமா, என்னம்மா பண்ற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? சந்தோஷமா போச்சுமா. மவனே, நீ காலேஜ் படிக்குள்ள ஒரு நியூ இயர் கொண்டாடுன்னு சொன்னல, அத பத்தி மருமவ கிட்ட சொன்னியாப்பா? ஏங்க எதுங்க, எதை பத்திங்க சொல்றாங்க? இதுவாமா, அந்த நியூ இயர் மாதிரி ஒரு நியூ இயர் எனக்கு வரவே வராதுமா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாமா? நானு, த்ரிஷா, நயன்தாரா, ஜோதிகா எல்லாரும் தியேட்டருக்கு போனோமா. அதுக்கப்புறமா பார்க் போயிட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு, ஐயோ அன்னைக்கு ஃபுல்லா நாங்க வீட்டுக்கே வரல இல்லம்மா, ஒரே ஜாலியா இருந்ததுமா. நீ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தப்பா. அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லப்பா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தப்பா. சரிப்பா, உள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். வந்த வேலை முடிஞ்சது, நம்ம போவோம். ஐயோ இவன் என்ன இப்படி முறைக்கிறான்? அம்மா ஒன்னு இன்னைக்கு இங்க பாருங்க அத்தே, நான் கிரீம்லாம் எவ்வளோ தூரம் வாங்கி வாங்கி வைக்கிறேன், எப்படி தான் காலி ஆகுதுன்னே ஒன்றும் புரியல அத்தே. நீங்க ஏதாவது பார்த்தீங்களா? என்ன பேசுற மருமவளா? வான் கிரிமோ கிரிமோ அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் மருமவளா? அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல, நான் அதுவும் எதுவும் போடல. வீட்டுல வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு, தலை வர கூட எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் நான் என்னத்த பண்ண போறேன் போ. சரிங்க அத்தே, எப்படியோ காணாம போகுது அத்தே கிரீம்லாம், அதனால தான் அத்தே உங்ககிட்ட கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அத்தே. சரி மருமவளா, எனக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு, நான் வாரேன். ஐயோ எவ்வளோ சேஞ்ச் இந்த கிரீமை போட்டு, இதை போட்டு தான் மருமவ வெள்ளையா இருக்கா போல. நம்மளும் வெள்ளையா இருக்கோமா? நல்லா தான் இருக்கோம். மருமவளுக்கு நம்ம தான் போடுறோம்னு தெரியாது. நம்ம மவளுக்கும் 2 எடுத்துட்டு போய் கொடுப்போம். இப்படிதான் இந்த கிரீம்லாம் காணாம போகுதா? நான் கூட யார் எடுத்தான்னு பார்த்து பயந்துட்டேன், திருட உள்ள வந்துட்டான்னு. திருடன் கூட எப்படி இதெல்லாம் எடுப்பா? அப்பயே நான் சொன்னேன் உங்களுக்கும் ஒன்று வாங்கி தரேன்னு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாத செலவுலாம் பண்ணிட்டா நான் உங்கள் பிள்ளைகிட்ட எப்போ பார்த்தாலும் என்னை வத்தி வைக்க வேண்டியது. இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ச்சே. எத்தே சின்ன பொண்ணு, ஃபார்ம்லாம் ரெடி பண்ணிட்டியா? நேரம் ஆகுது பாத்துக்க, வா போவோம். என்ன பூஜா சொல்ற? என்ன ஃபார்ம்? எங்க போறீங்க?
ஐயே அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மாசமானா கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் போடுறாங்கக்கா. அத வாங்கதான்க்கா நாங்கலாம் போறோம். அப்படியாமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்க்கா நீங்க எதுவும் போடலையா? ஃபார்மை கொண்டாங்க, நாங்க போட்டு வரோம். இல்லனா ஏம்மா, நான் போடல, எனக்கு வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. ஃப்ரீயா தானக்கா தராங்க, அதை ஏன்க்கா வேணாம்னு சொல்றீங்க? வாங்க போயிட்டு வருவோம். ஆமாக்கா வாங்க, லட்சுமி அக்கா கூட வராவ. என்னம்மா சொல்லுற? லட்சுமி வராளா? ஆமாக்கா, லட்சுமி அக்காவும் தான் வராங்க. என்ன புரியல சொல்றீங்க? மாசமானாதான் தருவாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் லட்சுமி எப்படி வருவா? அக்கா கவர்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறாங்கல்லக்கா, அதான்க்கா எல்லாருக்கும் தான் போடுறாங்க. பிள்ளைகளா, ஒழுங்கா சொல்லக்கூடாதா? நீங்க பாட்டுக்கு மாசமானான்னு சொல்லிட்டீங்க, நான் வேற என்னமோ இல்ல நினைச்சுப்பட்டேன். என்ன 4 முடி காலையிலே ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு சொல்லு சின்ன பொண்ணு, சும்மா தான் சின்ன பொண்ணு இருக்கேன். நீ என்ன பண்ற? என்ன செய்தி? வா, எங்கேயா வெளில போவோம். என்ன 4 முடி இப்படிலாம் பேசாது, என்ன விஷயம் சொல்லு. இல்லையா? ஒண்ணு இல்லையா? சரி, என்ன இது புது சேரா இருக்கு, எங்க இருந்து களவாண்டு வந்தீங்க? ஏன் சின்ன பொண்ணு என்ன பார்த்தா களவாணி பயமையா இருக்கு? நான் ஒன்னும் களவாண்டல, நான்லாம் இத எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். தோ படுறா, எடுத்துட்டு வந்தாலும் களவாண்டி தலம் தான். காசு கொடுத்து வாங்குனீங்களா? இல்ல, காசு கொடுத்து வாங்கல, ஆனா நான் களவாண்டல. பறவை எப்படி உங்க வீட்டுக்கு இந்த சேர் வந்துச்சு? சின்ன பொண்ணு அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, தியானா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்கல்ல, அதனால நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கதான் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த சேர் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு. என்ன 4 முடி சொல்ற? பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சேர் எடுத்துக்க சொன்னாங்களா? ஒன்னும் புரியலையே, விவரமா சொல்லு. அவங்கதான் சொன்னாங்க சின்ன பொண்ணு, டேக் யூ சீட்னு, அதான் நான் ஒரு சீட் எடுத்துட்டு வந்துட்டேன். அட விஷ கிருமி 4 முடி. ஏத்தே என்னங்க தே சமைக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வந்தேன் பாத்தீங்களா, அதனால ஒரே டயர்டா இருக்கத்தே. இட்லி ஊத்தி வச்சிடவா? அது இல்ல மருமவள. இல்லைங்க அத்தே, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு வேற பஸ் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்தே, அதனாலதான் நின்று வந்தேன் அத்தே. இட்லியே ஊத்திடுறேனே. ஐயோ மருமவள, அது இல்ல, நான் சோறு ஆக்கிட்டேன், நீ போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. எங்க மருமவள போற? இந்த பக்கம் போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு வா. அத்தே நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தே. மருமவள, துணி எல்லாம் காலையில எடுத்துக்கலாமா, நீ வந்து சாப்பிடு வா. ஏன் இப்ப துணி எடுக்க போறேன்றவ இந்த நைட் நேரத்துல? அது ஒன்றும் இல்லை அத்தே, மழை வரும் பார்த்தீங்களா, அதனாலதான் அத்தே. என்ன மருமவளை சொல்லுற? பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிச்சுது, எப்படி மழை வரும்? அதெல்லாம் மழை வராது மருமவள. இல்லத்தே, இன்னைக்கு நீங்க சமைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா மழை வரும். நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். மருமவள, மருமவள, வர அவசரத்துல இந்த வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்காம வந்துட்ட மருமவள. இங்க யாராவது இருந்தா பார்த்து விசாரி மருமவள. வழி தெரியாம ஒரே வெயில்ல வேதனையா இருக்கு, சட்டுப்பட்டுன்னு போய் சேருவோம். என்னங்க அத்தை சொல்றீங்க? போய் சேருவோம்மா? எத்த ஐயோ, இவகிட்ட சீக்கிரமா போவோன்றத தான் நான் அப்படி சொன்னேன். ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ, போய் கேளு போ. சரிங்க அத்தை, நான் கேக்குறேன். என்ன என்ன நில்லுங்க அண்ணே. யாருமா? நீயாமா கூப்பிட்ட? என்னையாமா கூப்பிட்ட? என்ன வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோனே, என் மாமியாருக்கும் ஒன்றும் தெரியாதுண்ணே. இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஏமா யாருமா நீ? அங்க போய் கேளுமா. நானே அடிக்கிற வெயில் என்ன பண்றதுன்னு பார்த்துன்னு இருக்க, நீ வேற. ஏத்தே ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, தோ வந்துடுறேன். மர்மோள, என்ன மர்மோள? அத்தை வாரேன், அவர் போயிட போறாரு. என்ன இப்ப வாச்சு சொல்லுங்க அண்ணே, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? பாவி மர்மோள, உன் கூட வந்த பத்தியா, அதுக்கு நான் வீட்டிலே இருந்திருக்கலாம். மர்மோள, மீன் குழம்பு ஆயிடுச்சா மர்மோள? என்ன மர்மோள பண்ற? அத்தே நீங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு வச்சிட்டேன், வஞ்சரத்தை வறுத்துட்டேன் அத்தே, எடுத்துட்டு வரட்டுமா? இரு மர்மோள, உமாளுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் வராளானே. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க, நீ செய்யற சமையல் தாமா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாக்குறேன். என்ன அத்தே நீங்க கூப்பிடுங்க, நான் உள்ள இருக்க வேலையை போய் பாக்குறேன். உமா, என்னமா பண்ணுற?
வைக்கிறதுலாம் நானு. என்ன ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்லலை. அவ மொபைலுக்கு ஃபோன் பண்ணி வா வா வான்னு கூப்பிடுறாவ. ச்சே. என்ன மருமகளே, நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லல. உமா வரேன்னு அவளே வந்தாங்களா? ஆமா, அவளுக்கு ஒரே வேலையா இருக்கா. நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாக்குறியா? சரிங்க அத்தை, நான் கூப்பிடுறேன். நீங்க வந்து இப்ப சாப்பிடுவாங்க. போயிருக்காருமா, அவர் வரல. நானே என் மாமியார் கிட்ட கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாமா வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பத்தி அவனை பார்த்து, அதனாலதாம்மா ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எது பார்த்துட்டு போலான்னு வந்தாளா? ஃபோன் பண்ணி குழம்பு கூட கொதிக்கல ஒன்றும், அது காட்டி வந்துட்டா இவ. தெருவில் உன்னை கட்டி கொடுத்தது எவ்வளோ வசதியா போச்சு. வாமா அவளை, வீட்டில் சோறுலாம் ஆக்காத, இங்க இருக்க குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிறத எடுத்துட்டு போமா. சரிம்மா. இப்ப இன்னைக்கும் நமக்கு ரச்சஞ்சோறு தானா? ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மா அண்ணன் என் குடும்பத்துல இருக்கவங்களாம் வராங்களாங்க. என்ன பார்த்துட்டு போவ. மட்டன் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. அப்ப ஃபிஷ்ஷும் வாங்க மறந்துடாதீங்க. சின்ன பொண்ணு மருமகளா, ஏன் 2 கிலோவோட நிறுத்திட்டா? அதெல்லாம் அதுல 10 கிலோ வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? காசு இன்னும் எங்க மரத்திலேயே காய்ச்சி தொங்குது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நம்ம எப்பயுமே செய்வோம்ல புளிக்குழம்பு, அதையே செய்ய. அது போட்டாலே அவங்க சாப்பிட்டு போவாங்க. அதுக்கு இல்லைங்க அத்தே. எதுவும் பேச தேவையில்ல மருமகளே, போய் நான் சொன்னதை செய்யி. சரிங்க அத்தே. என்னடா நீ, அவதான் கேக்குறானா நீயும் சரி சரின்னு சொல்லுவ போல. வேலையை பாடுறா. காசு எங்க இருந்து கிடைக்குது? 3 மாதத்துக்கு பிறகு. ஏங்க, எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஊர்ல இருந்து வராங்களாம். போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? சரி சின்ன பொண்ணு, வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பைக் சாவியை எடு. என்னடா அவதான் கேக்குறான்னு பார்த்தா நீயும் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற. என்ன நடக்குது இந்த வீட்ல? ஏம்மா நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. நம்ம எதாவது பேசணும்னு வச்சுக்கேன், அந்த 20,000 ரூபாயும் நமக்கு தரமாட்டா. அவங்க வீட்டுக்கு தந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? நீ சும்மா நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த பயம் இருக்கட்டும். நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? மாசம் 20,000 ரூபாய் நாங்களும் சம்பாதிக்கிறோம். நாங்களும் எங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் வாங்கிப்போம். எங்க வீட்டுக்கும் வாங்கி தருவோம். யார்கிட்டயும் எந்த பர்மிஷனும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் போடாம போனா நாலு சொந்தம் நம்மள மதிக்குமா? நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சேன். என்ன பண்றது? எம்மா உனக்கே தெரியும்லம்மா, அவர் பிசினஸ்க்கு வேணும்னு சொல்லி நகையெல்லாம் வாங்கினாரு. பிசினஸ் இப்ப லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத தான் நம்ம போட்டு போகணும். உன் அன்னிக்காரி அவங்க அம்மா வீட்டில் போட்ட நகையெல்லாம் போட்டுன்னு வருவா. நீ மட்டும் அந்த கல்யாணத்துல போய் ஒன்றும் போடாம நிப்பேயாம்மா. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. விடுமா, பாத்துக்கலாம். போகலனாலும் ஏதாவது பேசுவாங்க. நான் போயிட்டு வரேன். என்ன நாத்து, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியா? ஏன் கிளம்பாம இருக்க? வா போவோம். விட்டு புட்டுன்னு கிளம்பு நாத்து. அப்புறம் இந்தா இது எங்க அம்மா எங்களுக்கு போட்ட நகை, இதை நீ போட்டு வா நாத்து. ஓ நாத்து, இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. இது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த நகை தான். நான் போட்டுக்கிட்டேன். இந்த நகைலாம் சும்மா தான் வீட்டில் இருக்கும். நீ போட்டு வா. இருக்கட்டும் அண்ணி, எனக்கு எந்த நகையும் வேணாம். நம்ம இப்படியே போலாம். வாங்க போவோம். நாத்து, என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுற? நீ வேற நான் வேறயா? இதை போட்டுக்கோ. இல்ல அண்ணி, இது எனக்கு வேணாம். இதெல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுத்தது. நான் எப்படி இதெல்லாம் போட்டு வர முடியும்? அவங்க ஏதாச்சும் நினைச்சுப்பாங்க. இல்லம்மா, நீ போடாம நான் மட்டும் போட்டுட்டு வந்தாதான் அவங்க எதாவது நினைப்பாங்க. நீ போட்டுட்டு வந்தனா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம நல்லபடியா நம்ம பொண்ணை வளர்த்துருக்கோம்னு அவங்க பெருமை தான் படுவாங்கம்மா. இது போட்டுட்டு வா. இவ்வளவு நாள் உன்னை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் மருமவளா. என் மவளுக்காக நீ இவ்வளவு தூரம் பாக்குறியே. நீ என் மருமவல்லமா, என் மோவமா, என் மோவ. அத்தை, என்னங்க அத்தை இப்படி திடுதிடுப்புன்னு மாறுறீங்க? அப்படிலாம் மாறாதீங்க அத்தை. நம்ம 2 பேரும் நல்லவங்களா ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள யாருக்கும் பிடிக்காது அத்தை. நம்ம எப்பயும் போலவே சண்டை போட்டுக்கின்னு ஜாலியா இருப்போம் அத்தை. மருமவளா, ஊர்ல இருந்து இப்பதாங்க போன் வந்துச்சு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையாங்க. வாங்குங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா காசு 1000 ரூபாய் போட்டு விடு. அங்கெல்லாம் போக முடியாது. ஆபீஸ் நேரத்துல போயிட்டு வரத்துக்குள்ள என்னால முடியாதுமா. ஏங்க, நானாச்சும் போயிட்டு வரேங்க. என்னையாச்சும் விடுங்க.
ஒன்றும் போக தேவையில்ல. இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது, எங்க அம்மாவை யார் பாத்துக்கிறது, பிள்ளைங்களெல்லாம் யார் பாத்துக்கிறது, நீ ஒன்றும் போக தேவையில்ல, நீ இங்கேயே இரு. சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்கங்க. உங்க அம்மா மாரி தானங்க அவங்களும். நீ போகணும்னா போ, ஆனா திருப்பி வராத, அங்கேயே இருந்துக்க. சரிங்க, நான் போல. 20 நாட்களுக்கு பிறகு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, அங்கேயே அவங்க கீழே விழுந்துட்டாங்களாம், உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு. வா, அவங்கள போய் ஆஸ்பத்திரியில ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். நான்லாம் வரலங்க. நான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும்ல, என்னாலாம் வர முடியாது. என்னால் பார்த்துக்கவும் முடியாதுங்க. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, இல்லைனா காசு போட்டு விடுங்க, உங்கள் தங்கச்சியே பார்த்துக்குவாங்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நம்ம தானே சின்ன பொண்ணு பார்த்துக்கணும். வா, ஒரு வெட்டு போயிட்டு வந்துருவோம். நான் தான் சொல்கிறேன்ல, என்னாலலாம் வர முடியாதுங்க. பிள்ளைங்கள்லாம் வேறு வீட்டில் இருக்குங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதே போல் இங்கே கூப்பிட்டு வந்துடாதீங்க, என்னாலலாம் பார்த்துக்க முடியாது. காசு வேணுமோ மாதம் மாதம் நம்ம கொடுத்துக்கலாம். அங்கேயே உங்கள் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாதப்ப இதே மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? 2 பேருக்கும் ஒரே மாரி தான். இனிமேல் போங்க, வேலையை பாருங்கள். உங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன். நானும் உங்களை மாதிரி எல்லா முடிவையும் எடுக்கலாம். அங்க பாத்தீங்களா டிவில ஏரோப்ளேனு? அது எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி செய்யறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். செய்யறாங்க மர்மோல செய்வாங்க. எங்க போறீங்க? இருங்க, நான் எதுவும் பேச மாட்டாத்தே, உட்காருங்க ப்ளீஸ். பாரு மர்மோல, இப்பே சொல்லிவிட்டான். சும்மா இந்த மாதிரி மொக்க போட்டுனே இந்த நோச்சுவியா, நான் ஏன் வெளிய கிளம்பி போய் விடுவேன் பாத்துக்க. சரிங்க அத்தை, நான் எதுவும் பேசல. ஏய் எத்தே, ஒன்னு சொல்லத்தாத்தே ப்ளீஸ் அத்தே, என்னால சொல்லாம இருக்க முடியல அத்தே. மர்மோல, இதான் கடைசி, என்ன சொல்லு. அவ்வளோ பெரிய பிளேனுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையும் நீயே சொல்லு. எப்படியாவது ஏதாவது யோசிச்சு வச்சிருப்ப, சொல்லு கேப்போம் என்னன்னு. ஏத்தே, அது வானத்துல பறக்குமா, பறக்கிறப்ப சின்னதாயிடும் அத்தே, அதுக்கப்புறமா போய் அவங்க பெயிண்ட் அடிப்பாங்க. எப்படி அத்தே? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பே நான் என் மாவன் கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு வேணாடா வேணாடான்னு. கேட்டானா அவன்? உன்னை நம்பி எப்படி இந்த குடும்பத்தை ஒப்படைக்குது? ச்சே. என்னம்மா, சாப்பாடுலாம் செஞ்சுட்டியா? வந்து சாப்பாடு போடுவா. ஒரு மிஷன் இல்லைங்க, இப்படி வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லி, எனக்கு பசிக்குது. நேத்து எங்க இருந்தீங்க நீங்க? நேத்து நான் வெளியில ஆபீஸ்ல தான் உமா இருந்தேன். ஏன் கேக்குற? வீட்டு பக்கம் ஏதாவது வந்தீங்களா? இல்ல உமா, ஆபீஸ்ல தான் இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இல்லைங்க, நேத்து வரைக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. நம்ம வீட்ல வேலை செய்யறால ராணி, அவ. அதனால தான் கேட்டேன். என்ன இது? என்ன இப்படி பேசுற? ச்சே, வீட்டுல வந்தா ஒரு நிம்மதியே இல்ல. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் வாழ்வானா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போய் வெளில சாப்பிட்டுக்கிறேன். நம்ம வீட்டுக்காரவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்பாவை சும்மா தான் கூப்பிட்டுருக்கா. ஏங்க நில்லுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. கீதா, நேத்து தானே கீதா மீன் குழம்பு கொடுத்த, இன்னைக்கு என்ன திருப்பி மீன் குழம்பு? கீதாவா? நேத்து நீ அப்ப ஆபீஸ்ல இல்ல, கீதா வீட்ல மீன் குழம்பு சாப்பிட்டிருக்க இல்ல? உன்னை போய் ஒரு செகண்ட்ல நல்ல வேணும் நினைச்சிட்டேன் பாரு. உமா, இல்ல இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். வரக்குள்ள அவளை பார்த்தனா, அதே ஞாபகத்திலே பேசிட்டேன் உமா. அதுக்குள்ள அவளை நீ பார்த்துட்டு வந்திருக்க. எனக்கு தெரியும், நேத்து நானும் அவளும் ஒன்னாதான் மீன் வாங்கணும். நான் வந்து நீ ஆபீஸ்க்கு போயிட்ட, நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருந்தேன். அப்ப நீ அவ வீட்ல போய் சாப்பிட்டு இருக்க. இல்ல உமா, நான் ஒன்னும் அவ வீட்டுக்கு போய் சாப்பிடல. அவ தான் ஆபீஸ்க்கு கொண்டு வந்தா, அதை தான் நான் சாப்பிட்டேன். இதுல என்ன இருக்கு? அவ ஆபீஸ்க்குலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாளா? உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்ட. உமா, வலிக்குது உமா, அடிக்காத உமா. மதிய சாப்பாடு உனக்கு கொண்டு வர அவ பொண்டாட்டியா நான் பொண்டாட்டியா? அம்மா காப்பாத்துங்க. தோ போறேன் அவ வீட்டுக்கும், அவளுக்கும் இருக்கு. எதா இருந்தாலும் என்ன சொல்லுமா, அவகிட்ட எல்லாம் போவாத நீ. போக கூடாதா அவ வீட்டுக்கு? உள்ள வா, உனக்கு இருக்கு. மக்களே லைக் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் போடுங்க கமெண்ட்ல. லைக் பண்ணிடுங்க மக்களே ப்ளீஸ், இல்லனா அதுக்கு வேற என்ன போட்டு அடிப்பா.